நம்ம இன்றைக்கி தாபா ஸ்டைலில் ஒரு சென்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பூரி, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச சென்னாவை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது ஒரே ஒரு துண்டு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிரிஞ்சி இலை போட்டு வேக வைக்கும்போது இன்னும் வாசனையாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் தக்காளியை வந்து வேக வச்சு அரைச்சி சேர்க்க போகிறோம். இன்னும் டேஸ்ட்டு நமக்கு சூப்பராகவே இருக்கும். 3 பழமான தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 2 காஞ்ச மிளகா, 10 பல்லு பூண்டு, ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு 10 மிளகு, ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே உள்ள தோலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு வேக வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே குக்கர்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சென்னா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலை வேக வைக்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சென்னா, ஒரு 5 முந்திரி, கொஞ்சமாக கசகசா எல்லாத்தையுமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அது மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான தாபா ஸ்டைல் சென்னா ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.